சட்டமன்றத்தில் பேசிய எம்எல்ஏ செல்வ பெருந்தகைக்கு அதிமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் பேசிய செல்வ பெருந்தகைக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் செல்வ பெருந்தகை பேசிய கருத்திற்கு அதிமுக தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். வெங்கட், எம்எல்ஏ செல்வ பெருந்தகை பேசினதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன கருத்தை தெரிவித்தார்? எதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள்? இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது பேரவையில் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து ஒரு கட்சியில ஒருத்தர் இது குறித்தான கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் அதே போல ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை அவர் பேசினார். குறிப்பாக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த யார் அந்த சார் என்று என்பதை மத்திய அரசே கண்டுபிடிக்கலாம் எனவும் இந்த டெலிகிராம் துறை என்பது மத்திய அரசிடம் தானே இருக்கிறது, அவர்களே யார் அந்த சார் என்பதை தெரிவிக்க வேண்டும். அதே போல நேற்றைய தினம் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல் ஆய்வாளரை முதலமைச்சர் துறை கீழ் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை ஆய்வாளரே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் நடக்கும் போது தொலைக்காட்சியை பார்த்தோ பத்திரிகைகளை பார்த்தோ என தெரிந்து கொண்ட முதலமைச்சராக அல்லாமல் அங்கே தமிழக முதலமைச்சர் மனநீதி அரசராக இருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்ததற்கு தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக பத்திரிகையாளர் பார்த்து செய்திகளை பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துக் கொண்டதாக அந்த கருத்தை செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு சம்பவம் நடைபெறும் பொழுது அந்த சம்பவத்தை பத்திரிகையை பார்த்தோ தொலைக்காட்சிகளை பார்த்தோ என்று முதலமைச்சர் இல்லாமல் மனுநீதி ஆட்சி தற்போது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவும் முதலமைச்சர் துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளர் அந்த பாலியல் வழக்கில் தொடர்பு இருக்கிறார் என அந்த காவல் ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என அவர் பேசிய கருத்திற்கு தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்து வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பேரவையில் அமளி என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக ஒவ்வொரு கட்சியினரும் அந்தந்த கட்சிகளும் அவர்களுக்கு ஏற்ப அந்த கருத்துக்களை என்று முதலமைச்சரிடம் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் கூட இது போன்ற சம்பவங்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்க வேண்டும், அது அவர்களுடைய உரிமை என தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முறையாக போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் காவல்துறையிடம் முறையாக முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் நேற்றைய தினம் திமுக போராட்டியதற்கு கூட காவல்துறை அவர்கள் கைது செய்தனர். ஆளும் கட்சியினர் என்று பாராமல் ஆளும் கட்சியின் கூட காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர் என பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கார். குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லாமல் இருப்பதற்காக தான் இது போன்ற விஷயங்கள் நடைபெறுகிறது எனவும் எனவே ஆளுநரே இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் அந்த கோரிக்கையை முதலமைச்சரிடம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அப்படி பேசுகையில் தான் செல்வ பெருந்தகை அவர்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி பேசும் பொழுது மீண்டும் அது அந்த பெண்ணுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் எனவும் குறிப்பாக இந்த விவகாரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார், குண்டாஸ் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவரை பற்றி செல்வ பெருந்தகை அவர் பேசும் பொழுது அவையில் இன்றைய தினம் இந்த பேரவை நிகழ்வின் பொழுது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய நிகழ்விற்கு பங்கேற்கவில்லை. அவையில் அவர் இல்லாத பொழுது அவரை பற்றி பேச வேண்டாம் என சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் செல்வ பெருந்தகை இந்த கருத்திற்கு தற்பொழுது சட்டப்பேரவையில் பெரும் அதிமுகவினர் தற்பொழுது அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவை முன்னவர் துரைமுருகன் அதற்கு பதிலளித்து வருகிறார். இவரை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லக்கூடாது, உண்மைக்கு மாறாக பேசி இருந்தால் உரிமை மீறல் வழக்கு கொண்டு வரலாம், பேசக்கூடாது என்று அதிமுக சொல்லக்கூடாது என அவை முன்னவர் துரைமுருகன் தற்பொழுது அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவை முன்னவர் துரைமுருகன் தற்பொழுது இதனை பேசி இருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சர் துறைக்கு கீழே இருக்கக்கூடிய துறையாக இருந்தாலும் கூட அதிலேயும் ஒரு நபர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என காவல் ஆய்வாளர் நேற்று கைது செய்யப்படுகிறார். அதாவது கடந்த கால ஆட்சியின் பொழுது ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடக்கிற பொழுது தொலைக்காட்சிகளை பார்த்து பத்திரிகைகளை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்ற முதலமைச்சர் இல்லாமல் மனுநீதி ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கு தற்பொழுது அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் தற்பொழுது அமளி என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவை முன்னவர்
பேசிய கருத்திற்கு ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்ற தகவல் வந்துள்ளது எனவும் கைது செய்யப்பட்டவர் திமுகவை சார்ந்தவர் என்ற செய்திகள் வருவதாகவும் எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் RP உதயகுமார் தற்போது பேரவையில் ஈடுபட்டு வருகிறார். பேரவையில் பேசி வருகிறார். தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகைக்குரிய கருத்துக்கு அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில் அவை முன்னவர் துரைமுருகன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது அவரை பற்றி இவரை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லக்கூடாது, உண்மைக்கு மாறாக பேசியிருந்தால் உரிமை மீறல் வழக்கு கொண்டு வரலாம், பேசக்கூடாது என அதிமுக சொல்லக்கூடாது என அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் RP உதயகுமார் அதற்கு தற்போது தொடர்ந்து பேசி வருகிறார். அதாவது கமிஷனர் பேசியதற்கும், அதாவது சென்னை மாவட்ட கமிஷனர் பேசியதற்கும், உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியதற்கும், அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் தொடர்பாக இருவர் பேசிய கருத்துக்களுக்குமே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இந்த விவகாரம் தொடர்பாக பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர், அதாவது ஒரு கட்சிக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருக்கு அவருடைய நேரடியாக அவருடைய கருத்துக்களை முதலமைச்சர் நேரடியாக தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல VCK உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சிகளும் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பெருந்தகை பேசிய கருத்திற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவங்க உடனடியாக குறுக்கிட்ட அவை முன்னவர் அவர்கள் எதையும் பேசக்கூடாது என சொல்வதற்கு அதிமுக சொல்லக்கூடாது எனவும், ஒருவேளை அவர் தவறாக எதுவும் பேசியிருந்தால் அவர் மீது உரிமை மீறல் வழக்கு கொண்டு வரலாம் எனவும் தெரிவித்திருந்தார். அதே போல இதற்கு பதிலளித்து வரக்கூடிய எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பில் இந்த அரசு அலட்சியமாக செயல்படுகிறது என்று தோன்றுகிறது எனவும், அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் விளக்கங்களில் முரண்பாடு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் அனைத்து விவரங்களும் வெளிவந்துள்ளது எனவும், பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்க அஞ்சும் நிலையை அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக பெண்கள் பாதுகாப்பில் அரசு அலட்சியமாக செயல்படுகிறதோ என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது என இந்த விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அவர் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ச்சியாக சட்டப்பேரவையிலிருந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது வெளியேறியிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களுடைய கருத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சியுடன் போராட்டம் நடத்தினால் கைது செய்கிறார்கள் என்ற RP உதயகுமார் அவருடைய கருத்திற்கு தற்பொழுது முதலமைச்சர் பதிலளித்து வருகிறார். அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுகிறார்கள் என தற்பொழுது முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார். உதயகுமார் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் தெரிவித்திருக்கிறார். அதாவது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுகிறார்கள் என பேரவையில் தெரிவித்ததற்கு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பதில் அளித்திருக்கிறார். அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவார்கள் என தற்பொழுது முதலமைச்சர் எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்களின் குற்றச்சாட்டுக்கு தற்போது பதில் இருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக திமுக மாறி மாறி பேசி வருகிறார்கள். அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அவையில் கடும் அமளி என்பது ஏற்பட்டது. அந்த நிலையில் அவை முன்னவர் தற்போது பேசினர். அதன் பிறகாக தொடர்ச்சியாக RP உதயகுமார் ஒவ்வொரு கட்சியாக பேசி வந்த நிலையில் அதிமுகவுக்கு அவர்களுக்கான பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதிமுகவினர் பேசி வந்தனர். அதே போல போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்கு பல நாள் சிறையில் வைத்த நாட்களும் உண்டு. ஆனால் இப்போது அப்படி இல்லை என அமைச்சர் பொன்முடி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவையில் திமுக அதிமுக இடையே தற்பொழுது அமளி என்பது ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி என்ற முறையில் அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து பேசி குறிப்பாக போராட்டம் நடத்தினாலே கைது செய்யப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் தெரிவித்திருக்கிறார். அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுகிறார்கள். அதை இந்த கைது விவகாரம் தொடர்பாக அதிமுக பாமக இரண்டு கட்சிகளுமே இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதாவது போராட்டம், அதாவது ஒரு பெண்களுக்கு இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது.